ஹலோ எவ்ரிவன், நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி 2 கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் இன் இந்தியன் சிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இந்தியன் சிட்டிஸ் பார்த்தோம்னா இட் இஸ் வல்னரபிள் டு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. டெல்லியில் வந்துச்சு, மும்பையில் வந்துச்சு, சென்னையில் வந்துச்சு, மதுரையில் கூட வந்துச்சு, தூத்துக்குடியில் வந்துச்சு, திருநெல்வேலியில் வந்துச்சு. இந்த மாதிரி இந்தியன் சிட்டிஸ், மேஜர் இந்தியன் சிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா இட் இஸ் வல்னரபிள் டு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இந்த ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது எதனால நடக்குது, இந்த ஃப்ளட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ஸ் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கொஸ்டினில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ரீசெண்டாக நிறைய இடத்துல நடக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது காசஸ், எதனால இந்த ஃப்ளட்டிங், அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்து சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அன்பிளான்ட் ரேபிட் அர்பனைசேஷன். ஓகேங்களா? ஸோ ரேபிட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறதே ஒரு தனி காரணமாக சொல்லலாம். ஓகேவா? நிறைய மக்கள் வந்து பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதிகமான வேலை வாய்ப்புகள், பெட்டர் லைவ்லிஹுட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்கனால தான் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேப்பிடான ரேட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால வந்து அந்த சிட்டிக்கான ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. இதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரேபிட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா நம்ம சொல்றோம். இதுலயுமே பார்த்தோம்னா அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அன்பிளான்ட் அர்பனைசேஷனா இருக்கு. பிளான்ட் அர்பனைசேஷனா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இது பண்ணிடலாம். இப்போ அன்பிளான்ட் அர்பனைசேஷனா இருக்கனால தான் நமக்கு மேஜர் இந்தியன் சிட்டிஸ் எல்லாத்துலயுமே இந்த ஃப்ளட்டிங் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு லேக் ஆஃப் எஃபிஷியன்ட் அர்பன் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அர்பன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா அர்பன் லோக்கல் பாடிஸே இல்லாம தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா Tier 2 Tier 3 சிட்டிஸ் நிறைய இடத்துல பார்த்தோம்னா அர்பன் லோக்கல் பாடிஸோட எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கு. ஸோ அதையுமே வந்து ஒரு காரணமா நம்ம சொல்லலாம். அடுத்தது அவுட்டேட்டட் ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ட்ரைனேஜஸ் பார்த்தோம்னா ட்ரைனேஜஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் அட்ரஸ் பண்ணணும். மழை காலத்துக்கு முன்னாடி அந்த ட்ரைனேஜஸை வந்து நம்ம மறுபடியும் தூர் வாரணும். இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. நிறைய புதுசா ட்ரைனேஜஸை வந்து நம்ம கொண்டு வரணும். அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சீக்கிரமா அந்த தண்ணி வெளியே போறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த தண்ணி வெளியே போறதுக்கான வழிகள் இல்லாதனால தான் நமக்கு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப மழை பெஞ்சு முடிஞ்சாலுமே 2-3 நாளைக்கு தண்ணி அப்படியே ரோட்ல தங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கு. அதே மாதிரி அப்கிரேடேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணாம இருக்கோம். அந்த பிளாக்ஸ் அட்ரஸ் பண்ணாம இருக்கோம், கிளீனிங் பண்ணாம இருக்கோம். இந்த மாதிரியான காரணத்தினாலதான் நமக்கு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. மழை பெஞ்சு முடிஞ்சாலுமே ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மழையோட அளவு அப்படிங்கிறது அதிகமாகுது. இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. மழையோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிட்டிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதா இருக்கும். ஒரு நகரத்தினால இந்த அளவுக்கு மழை பெஞ்சாதான் தாங்க முடியும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அளவையுமே தாண்டி அதிகமா மழை பெய்யறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல ஃப்ளட் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அது சிட்டின்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு ஊரா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கும். அந்த ஊருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை தாண்டி மழை பெய்யறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ஏற்படதான் செய்யுது. ஸோ அதுதான் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க. கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த கிளவுட் பர்ஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. சரிங்களா? ஸோ கிளவுட் பர்ஸ்ட்ல நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்திலே ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் வர ஆரம்பிச்சிருது. சரிங்களா? இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் டக்குன்னு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்ப பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது இன்னும் வரல. கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் நமக்கு ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அண்ட் கிரீன் ஸ்பேசஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அர்பன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போறனால என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. சரிங்களா? என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. அதுதான் நம்ம முக்கியமான ஒரு காரணமா சொல்றோம். ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸா இருக்கு. இது எல்லாமே என்க்ரோச்மெண்ட் அதிகமா இருக்கு. நமக்கு வந்து ஏரிகள்ல போய் வீடு கட்டுறாங்க.
ஓகேங்களா. ஏரிகளில் போய் வீடு கட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளட் ஆயிடுச்சு அப்படின்னா மழை பெய்யறப்ப தண்ணி அங்கதான் வரும். அந்த இடத்துல வீடு இருக்கப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வரதான் செய்யும். ஸோ அப்போ என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். வாட்டர் பாடிஸ், அந்த எல்லைகள் இருக்கும் இல்லையா, ஒரு வாட்டர் பாடி இருக்குன்னா அந்த எல்லைகளை சுத்தி வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்ததா பார்த்தோம்னா கிரீன் ஸ்பேசஸே இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா. கிரீன் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த ஒரு ஃப்ளட்டிங் அப்படிங்கறத ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான காரணங்கள்னாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா. அது ஏன்னா தண்ணி போறதுக்கு வழி இல்லை. ஓகேவா, அதுதான் காரணம். இந்த இடத்துல தண்ணி போறதுக்கு வழி இருந்தாதான் தண்ணி போகும். அதை விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வீடு கட்டி வச்சுட்டோம்னா நமக்கு தண்ணி போறதுக்கு வழியுமே இருக்காது. சரிங்களா. அடுத்தது சாலிட் வேஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த வாட்டர் கிளாகிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை அட்ரஸ் பண்ணாதான் இது பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இம்ப்ராப்பர் வேஸ்ட் டிஸ்போசல். அடுத்தது வந்து இந்த ட்ரெயின்ஸ்ல பார்த்தோம்னா, சூவேஜ் ட்ரெயின்ஸ்ல பார்த்தோம்னா வாட்டர் கிளாகிங் ஆகிறது. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுது. வாட்டர் ஃப்ளோயிங் கெப்பாசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரைனேஜ்ல வந்து தண்ணி போகாம அப்படியே அடைச்சு நிக்கிறது. இதனால அப்படியே அக்குமுலேட் ஆகி நமக்கு அப்படியே அது ஃப்ளட்டா வர ஆரம்பிச்சிருது. சரிங்களா. ஸோ சாலிட் வேஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட், பொதுவாகவே வேஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம ஹெட்டிங் போட்டுக்கலாம். அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அண்ட் லேண்ட் சப்சிடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசிவா நம்ம கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேண்ட் சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே அடியில சுருங்க ஆரம்பிக்கும். லேண்ட் சிங்க் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி அது மேல வந்து தேங்கி நிற்கும். ஓகேங்களா. அப்ப இதுவுமே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு ஃப்ளட்டிங் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்தது லேக் ஆஃப் இன்டகிரேட்டட் அர்பன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நிறைய கார்பரேஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஒரே பணிகளே நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை மட்டும் பார்த்தோம்னா டெல்லியில கிட்டத்தட்ட 11 அமைப்புகள் வந்து பண்ணுவாங்க. ஐ மீன் ரோட் ரிலேட்டடான, ட்ரெயின் ரிலேட்டடான விஷயங்களை பார்த்தோம்னா டெல்லியில ஒரே விஷயம் தான். ஆனா அதை 11 டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இல்லாம டைவர்சிஃபைடு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்ற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துது. சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா சில்டேஷன் ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வண்டல் படிவுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேவா. சில்டேஷன் இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா. ஆக்சுவலி பொதுவாகவே நேச்சுரல் ட்ரைனேஜா ஆக்ட் ஆகக்கூடிய இடங்கள் தான் இது எல்லாமே, லேக்ஸ், ரிவர்ஸ் எல்லாமே. ஆனா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மியாகிறப்ப ரன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது அதிகமாகுது. இது ஊருக்குள்ள வெள்ளமா வர ஆரம்பிக்குது. சரிங்களா. கடைசியா பார்த்தோம்னா ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கப்ப நமக்கு கண்டிப்பா என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது சிட்டிஸ்ல வந்து அதிகமா ஏற்படுது அப்படிங்கறத சொல்றோம். பொதுவா முக்கியமான காரணங்களை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேபிட் அர்பனைசேஷன் அப்படிங்கறத சொல்லலாம், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம், ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கறத சொல்லலாம், என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு அதர் ரீசன்ஸா இருக்கக்கூடிய இந்த அர்பன்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது, இன்டகிரேட்டட் அர்பன் மேனேஜ்மெண்ட் இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி லோக்கல் பாடிஸோட ரோல், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சப்சீக்வெண்ட் பாயிண்ட்ஸா நம்ம கொடுக்கலாம். சரிங்களா. முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா போட்டுறணும். சரியா. அடுத்தது இதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். நேஷனல் அர்பன் ஃப்ளட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அர்பன் ஏரியாஸ்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி ஃப்ளட்டிங் அசஸ்மெண்ட் பண்ணி அதுல இருந்து மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கறத டிவைஸ் பண்றாங்க. அடுத்ததா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு அட்டல் மிஷன் ஃபார் ரீஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அம்ருத் மிஷன் இருக்கு. என்டிஎம்ஏவோட கைட்லைன்ஸ் இருக்கு. இதெல்லாமே பார்த்தோம்னா நேஷனல் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் தான் நமக்கு இருக்கு. சரியா. ஸ்டேட் லெவல்ல பார்த்தோம்னா ஒரு சில மாநில அரசாங்கங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போ மும்பையில பார்த்தோம்னா அதிகமா வெள்ளம் ஏற்படும். அதுக்காக பிரம்மோஸ்வத் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சி ஃப்ளோஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. சென்னையில இன்னொன்று கூட பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கோட் பண்ணி காட்டலாம். சரி, தனியாவே பாக்ஸ்ல போட்டு காட்டலாம். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத பண்றாங்க. சரியா. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, சூவர்ஸ் வந்து கிளீன் பண்றது, ஓகேவா, இதெல்லாம் வந்து பொதுவான ஸ்டெப்ஸா நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியும். சரியா. ஸோ ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் கொல்கத்தால தனியா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, பெங்களூர்ல தனியா ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்தந்த ஸ்பெசிபிக் ஏரியாஸ்ல எடுத்தது. நேஷனல் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா என்டிஎம்ஏ, அம்ருத்,
ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன், அடுத்தது அர்பன் ஃப்ளட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? ஸோ இது நேஷனல் லெவலில் என்ன ஸ்டெப்ஸ், ஸ்டேட் லெவலில் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த 2 வருஷத்துல பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிஸ்ல அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. டெல்லி வரைக்குமே அந்த அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. சென்னை வரைக்குமே இருக்கதான் செய்யுது. இப்போ கூட நமக்கு அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது சென்னையில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆன்சரை ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.